அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் கடைசியாக நடைபெற்ற ஃபிக்ஹ் வாரிசுரிமை சொத்துக்களை பிரிப்பதற்கு முன்பு பேணப்பட வேண்டிய அல்லது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கியமான சில விடயங்களை பார்த்தோம். நாங்கள் அந்த விடயங்களை சுருக்கமாக ஞாபகப்படுத்திவிட்டு இன்றைய வகுப்புக்கு வருவது பொருத்தமென நினைக்கின்றோம். அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாரிசுரிமையோடு தொடர்புபட்ட சட்டங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அதனை பிறருக்கு கற்றுக் கொடுங்கள். உலகிலிருந்து முதலாவதாக உயர்த்தப்படுகின்ற அறிவு வாரிசுரிமை பற்றிய அறிவு என்று குறிப்பிட்டார். அந்த வகையில் வாரிசுரிமை சட்டம் அதோடு தொடர்புபட்ட விளக்கங்கள் இஸ்லாத்தின் பார்வையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகின்றது. எனவே தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் வேறு எந்த சட்டங்களையும் விலாவாரியாக விரிவாக பேசாமல் இருந்துவிட்டு இந்த வாரிசுரிமை சட்டத்தை மிக தெளிவாக விரிவாக பேசியிருக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இதனை தெளிவுபடுத்துவதற்கு தேவையில்லாத அளவுக்கு அல் குர்ஆன் இந்த சட்டத்தை விரிவாக பேசியிருக்கின்றது. அந்த வகையில் சூரத்துன் நிசாவில் 11, 12, 176 இந்த 3 வசனங்களும் வாரிசுரிமை சட்டங்களை பேசுகின்ற முக்கியமான வசனங்களாகும். இந்த வாரிசுரிமை சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு சில நிபந்தனைகள் காணப்படுகின்றன. அந்த நிபந்தனைகளில் முதலாவது, வாரிசு உரிமையாளர் மரணித்திருக்க வேண்டும். அவர் மரணித்து இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். வாரிசுரிமை சட்டம் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்படும் என்றால், ஒருவர் மரணித்ததன் பின்பு குறித்த நபர் மரணித்து விட்டார் என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்புதான் அவருடைய சொத்துக்கள் வாரிசு உரிமையாளர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுக்கப்படும். இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, வாரிசு சொத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர் வாரிசு உரிமையாளர் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் உயிரோடு இருக்க வேண்டும். வாரிசு சொத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர் உயிரோடு இருக்க வேண்டும். எப்பொழுது? வாரிசு உரிமையாளர் மரணித்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில். உதாரணமாக, ஜெயித் என்ற நபர் மரணிக்கின்ற போது ஜெயிதுடைய மகன் உயிரோடு இருந்தால் ஜெயிதுடைய மகன் ஜெயிதுடைய சொத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவராக மாறும். இது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது, நான் குறிப்பிட்ட நபரிடமிருந்து என்ன முறையில் வாரிசு சொத்தை பெற்றுக்கொள்கின்றேன் என்ற அறிவை பெற்றிருக்க வேண்டும். அது நாங்கள் வாரிசு சொத்தை பரதியூடாக அல்லது அசபாவினூடாக 2 முறையில் பிரித்துக் கொடுப்போம். நான் எந்த முறையில் பெற்றுக்கொள்கின்றேன் என்ற அறிவு அவருக்கு இருக்க வேண்டும். அடுத்தது, வாரிசு சொத்தை ஒருவர் மற்றவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு 3 விடயங்கள் தடையாக இருக்கின்றன. அந்த தடைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதில் முதலாவது கொலை. ஒருவர் மற்றவரிடமிருந்து வாரிசு சொத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் கொலை செய்திருந்தார். வாப்பட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை மகன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் தந்தையை மகன் கொலை செய்திருந்தால், கொலை செய்திருக்கின்றார் என்ற காரணத்தினால் அவருக்கு சொத்துக்கள் வழங்கப்பட மாட்டார். கணவனுடைய சொத்துக்களை மனைவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் மனைவி கணவனை கொலை செய்திருந்தால், கணவனுடைய சொத்துக்களுக்கு இன்னொரு பகுதியில் மனைவிக்கு வழங்கப்பட மாட்டார். எனவே வாரிசு சொத்தை ஒருவர் மற்றவர்களிடம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற முதலாவது காரணி கொலையாகும். இரண்டாவது, வாரிசு சொத்து உரிமையாளர் ஒரு மதத்திலும் வாரிசு சொத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர் இன்னொரு மதத்திலும் இருப்பது. ஒருவர் முஸ்லிமாகவும் இன்னொருவர் முஸ்லிம் அல்லாதவராகவும் இருந்தால் அந்த 2 பேருக்கு இடையில் வாரிசு சொத்துக்களை பரிமாற்ற முடியாது.
நவீன இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இதில் சிறிய கருத்து வேறுபாடுகள் காணப்பட்ட போதிலும் பெரும்பாலான இஸ்லாமிய சட்ட அறிஞர்களுக்கு மத்தியில் காணப்படுகின்ற விடயம் என்னவென்றால், ஒருவர் முஸ்லிமாகவும் அடுத்தவர் முஸ்லிம் அல்லாதவராகவும் இருந்தால் 2 பேருக்கு இடையில் சொத்துக்கள் பரிமாறப்பட முடியாது. மூன்றாவது அடிமை. இன்றைக்கு உலகத்தில் அடிமைத்துவம் இல்லை, இருந்தாலும் யாராவது ஒருவர் இன்னொருவருக்கு அடிமையாக இருந்தால் அந்த அடிமைத்தனம் வாரிசு சொத்தை பெற்றுக் கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற 3வது காரணமாக காணப்படுகின்றது. இதோடு தொடர்புபட்ட இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற புதிய விடைய, ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்துக்களை வாரிசு உரிமையாளர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுப்பதற்கு முன்பு சில விடயங்கள் அவதானத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதில் ஒன்று, மரணித்தவர் மரணித்தது முதல் நல்லடக்கம் செய்யப்படும் வரை தேவைப்படுகின்ற செலவீனங்கள் அனைத்தும் அவருடைய சொத்திலிருந்து பெறப்பட வேண்டும். இன்றைக்கு எங்களோட நடைமுறை வாழ்க்கையில எத்தனையோ ஜனாசா அமைப்புகள் காணப்படுகின்றன. ஒருவர் மரணித்து விட்டால் அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் தேவைப்படுகின்ற அனைத்து செலவினங்களையும் அந்த சங்கங்கள் பொறுப்பேற்று நடத்தி முடித்துவிடும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவ்வாறான சங்கங்கள் காணப்படாமல் குடும்பத்தில் அந்த மரண செலவினங்களை பொறுப்பெடுப்பதற்கு யாரும் இல்லாமல் இருந்தால் இஸ்லாம் கூறுகின்ற ஒரே ஒரு வழிமுறை, அவருடைய சொத்திலிருந்து இந்த அனைத்து செலவினங்களும் பெறப்பட வேண்டும். இது முதலாவது விடயம். அப்ப இதுல கஃன் செய்வதற்கு தேவைப்படுகின்ற செலவீனம், கபரு வெட்டுவதற்கு தேவைப்படுகின்ற செலவீனம், சில போது அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு நாங்கள் செலவிட வேண்டிய தேவை வரும். இப்படி அடக்கம் செய்யும் வரை தேவைப்படுகின்ற செலவீனங்கள் அனைத்தும் அவருடைய சொத்திலிருந்து பெறப்படும். இதனை வேறு யாராவது மனம் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டால் அவருக்கு அதனை கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இரண்டாவது, அவர் மரணித்தவர் கடன் கொடுக்க இருந்தால் அந்த கடன்கள் அனைத்தும் அவருடைய வாரிசு சொத்திலிருந்து நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த கடன்கள் நிறைவேற்றப்பட்டதன் பின்பு எது மீதமாக இருக்கின்றதோ அதுதான் வாரிசு உரிமையாளர்களுக்குரிய சொத்தாக கருதப்படும். அப்ப இந்த கடன் 2 வகையாக அமையும். அல்லாஹ் தஆலாவுக்கு கொடுக்க வேண்டிய கடன், ஒருவர் இந்த வருடம் ஜகாத் கொடுப்பதற்கு தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் மதிப்பீடு செய்து நான் இவ்வளவு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று கணக்கிட்டதன் பின்பு அந்த ஜகாத்தை கொடுக்காமல் மரணித்து விடுகின்றார். அப்படி என்றால் நாங்கள் மதிப்பிடப்பட்ட அந்த ஜகாத்தை உரிய இடத்துக்கு கொடுத்துவிட்டு மீதமுள்ளவற்றை வாரிசு உரிமையாளர்களுக்கு மத்தியில் பிரித்து கொடுப்போம். அல்லது ஒருவர் ஹஜ் செய்வதற்கு முழு ஆயத்தங்களையும் மேற்கொண்டு விட்டு ஹஜ்ஜை செய்யாமலே மரணித்து விடுகின்றார். அப்படி என்றால் அவருடைய அந்த ஹஜ் செலவினத்துக்கான முழு செலவினத்தையும் அவருடைய சொத்தில் இருந்து ஒதுக்கிவிட்டு மீதமுள்ளவற்றை நாங்கள் வாரிசு உரிமையாளர்களுக்கு பிரித்து கொடுப்போம். இப்படி அவர் அல்லாஹ் தஆலாவுக்காக கொடுக்க வேண்டிய கடன்கள் ஏதும் இருப்பின் அந்த கடன்களை நாங்கள் நிறைவேற்றுவோம். இரண்டாவது, ஏனைய மனிதர்களுக்கு அவர் கடன் கொடுக்கல் வாங்கல்கள் செய்திருந்தால் அந்த கடன் கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் நிறைவு செய்யப்பட வேண்டும். இது இரண்டாவது விடை. இப்ப நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம், ஒருவர் மரணித்தால் மரணித்தது முதல் அடக்கம் செய்யப்படும் வரை உள்ள செலவீனங்கள் அனைத்தும் அவருடைய சொத்தில் இருந்து பெறப்படும். அதனை வேறு யாரும் பொறுப்படுத்தால் அந்த பொறுப்புக்கு நாங்கள் வகை கூற தேவையில்லை, அதனை அப்படியே ஒப்படைத்து விடுவோம். இரண்டாவது, அவர் கொடுக்க வேண்டிய கடன் அவருடைய சொத்திலிருந்து நிறைவேற்றப்படும். மூன்றாவது, அவர் வசியத் செய்திருந்தால், தன்னுடைய சொத்திலிருந்து ஏதாவது ஒரு பகுதியை வசியத் செய்திருந்தால் அந்த வசியத்
அவருடைய முழு சொத்திலிருந்து 1/3 மேற்படாமல் இருந்தால் அந்த வசியத்தை நாங்கள் நிறைவேற்றிவிட்டு மீதமுள்ளவற்றை வாரிசு உரிமையாளர்களுக்கு மத்தியில் பிரித்துக் கொடுப்போம். உதாரணமாக, ஒருவர் மரணிக்கும் பொழுது 1,00,000 ரூபாவை விட்டுவிட்டு மரணிக்கிறார். அவருடைய மரண செலவுகள், கடன் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாத்தையும் கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு ஒரு 90,000 ரூபாய் மீதமாக இருக்கின்றது. அவர் தன்னுடைய சொத்திலிருந்து அரைவாசி பகுதியை ஒரு மஸ்ஜிதுக்கு அல்லது ஒரு பாடசாலைக்கு அல்லது ஒரு நல்ல ஒரு விடயத்துக்கு வசியத் செய்திருக்கின்றார். இப்படி வசியத் செய்திருந்தால் நாங்கள் 90,000 ரூபாவில் 45,000 ரூபாவை வசியத்தாக நிறைவேற்றுவது இல்லை. எங்களுக்கு மேக்சிமம் 30,000 ரூபாவை தான் வசியத்தாக நிறைவேற்ற முடியும். 30,000க்கு மேற்பட்ட பகுதியை வசியத்தாக நிறைவேற்ற முடியாது. அவர் வசியத் செய்திருந்தார். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டார்கள், அஸ்ஸுலுஸ் வஸ்ஸுலுசு கஸீர். நீங்கள் அப்படி வசியத் செய்கிறதாக இருந்தால் 1/3 வசியத் செய்யுங்கள். 1/3 வசியத் செய்வதும் அதிகமானது தான். அப்ப இந்த ஹதீஸை வச்சுக்கொண்டு இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். ஒருவர் மரணிக்கும் போது அல்லது மரணத்துக்கு முன்பு தன்னுடைய சொத்திலிருந்து ஏதாவது ஒன்றை நல்ல ஒரு விடயத்துக்காக வசியத் செய்திருந்தால் அந்த வசியத் செய்யப்பட்ட பகுதி அவருடைய முழு சொத்தில் 1/3 மேற்படாத அளவு இருந்தால் அந்த வசியத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். இந்த விடயங்கள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டு மீதமுள்ள பகுதி வாரிசு உரிமையாளர்களுக்குரிய சொத்தாக கருதப்படும். அதனை நாங்கள் வாரிசு உரிமையாளர்களுக்கு பிரித்துக் கொடுப்போம். வாரிசு உரிமையாளர்கள் யார் யார் என்பது விரிவாக குர்ஆன்ல கூறப்பட்டிருக்குது. நாங்கள் இன்றைக்கு ஒரு பிரிவினரை மாத்திரம் எங்களோட கருத்துல எடுத்துக்கொள்வோம். சூரத்துன் நிசால 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹவ்வில் உன்ஸைன். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வசியத் செய்கின்றான் உங்களுடைய சொத்து விடயத்தை. நீங்கள் மரணிக்கும் போது உங்களுக்கு ஆண் பெண் பிள்ளைகள் இருந்தால், ஆம்பளை பிள்ளைகளும் இருந்து பொம்பளை பிள்ளைகளும் இருந்தால், அந்த 2 பேருக்கும் இடையில் உங்களுடைய சொத்து எவ்வாறு பகிரப்பட வேண்டும் என்றால், 2 பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற பங்குகள் ஒரு ஆண் பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஒரு வாப்பக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கிற என்று இருந்தால் அவருடைய முழு சொத்தையும் நாங்க 3 பங்குகளாக பிரிப்போம். பிரிச்சு மகனுக்கு 2 பங்கை கொடுப்போம், மகளுக்கு 1 பங்கு. 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பங்குகளை ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்கணும். ஒரு வாப்பாக்கு 5 பொம்பளை பிள்ளைகளும் 2 ஆம்பளை பிள்ளைகளும் இருந்தால் அந்த முழு சொத்தையும் நாங்க 9 பங்குகளாக பிரிப்போம். பிரிச்சு ஆம்பளை பிள்ளைகள் ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்கை கொடுப்போம். மீதம் உள்ளது ஒவ்வொரு பங்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு போகும். இதுதான் ஒருவர் மரணிக்கும் போது அவருக்கு ஆம்பளை பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் இருந்தால் அவருடைய முழு சொத்து அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் மட்டும்தான் பிரிக்கப்படும். அந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கு 2 பங்குகளும் பொம்பளை பிள்ளைக்கு 1 பங்கு பிரிக்கப்படணும் என்றது குர்ஆனுடைய சட்டம். இது எல்லா சந்தர்ப்பத்திலேயும் நிறைவேற்றப்படுகின்ற ஒன்று அல்ல. ஒருவருக்கு ஆம்பளை பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் மட்டும் இருந்தார். அடுத்தது, மரணித்தவருக்கு பொம்பளை பிள்ளைகள் மட்டும் இருந்தால், ஆம்பளை பிள்ளைகள் இல்லை, பொம்பளை பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க என்று இருந்தால் அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு அவருடைய முழு சொத்திலிருந்து 3/2 பங்குகள் வழங்கப்படும். 3/2 பங்கு முழு சொத்தையும் 3ஆக பிரிச்சு 2 பங்குகள் அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு போகும். உதாரணமா, ஒருவர் மரணிக்கிறார், அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை அளிக்கிறாங்க என்று இருந்தால் மரணித்தவருடைய முழு சொத்தையும் 3ஆக பிரிச்சு 2 பங்குகளை அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுப்போம். அந்த பொம்பளை பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பங்கு எடுத்துக்கொள்வோம். 10 பொம்பளை பிள்ளை அளிக்கிறாங்க என்று இருந்தால்
10 பொம்பளை பிள்ளைகளுக்கும் 2 பங்குகளை கொடுப்போம். கொடுத்ததுக்கு பிறகு அந்த 10 பொம்பளை பிள்ளைகளும் ஒவ்வொரு பங்கை திரும்ப 10 பிரிச்சு ஒவ்வொன்றும் எடுத்துக்கொள்வோம். மரணித்தவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்தால், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கிறார் என்று இருந்தால், அந்த பொம்பளை பிள்ளைக்கு வாப்பட சொத்திலிருந்து அல்லது உம்மோட சொத்திலிருந்து அரைவாசி பங்கு கிடைக்கும். முழு சொத்திலிருந்து அரைவாசி பங்கு அந்த ஒரு மகளுக்கு கொடுக்கும். அப்ப இது பிள்ளைகளுக்கு மத்தியில சொத்துக்களை எப்படி பிரிச்சு கொடுக்கணும் என்று அல்லாஹு தாலா சொல்ற சட்டங்கள். மரணித்தவருக்கு ஆம்பளை பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் இருந்தால் ஒரு வகையாக பிரிக்கப்படும். மரணித்தவருக்கு பொம்பளை பிள்ளைகள் மட்டும் இருந்தால் முழு சொத்திலிருந்து 3/2 பங்குகள் கொடுக்கப்படும். மரணித்தவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்தால் அந்த பொம்பளை பிள்ளைக்கு அரைவாசி சொத்து வழங்கப்படும். மரணித்தவருக்கு ஆம்பளை பிள்ளைகள் மட்டும் இருந்தால் வாரிசு சொத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள் தங்களுக்குரிய சொத்துக்களை பெற்றுக்கொண்டதன் பின்பு எது நீயுகின்றதோ நீயக்கூடிய அனைத்து சொத்தும் ஆம்பளை பிள்ளைக்கு போகும். அப்ப இது பிள்ளைகளுக்கு மத்தியில் சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்படணும் என்றது இதோட தொடர்பட்ட கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதை இன்றைய கொஞ்சம் பார்க்கலாம். அதை நாங்கள் சொல்ற தத்தெடுத்து வளர்க்குது இல்லையா, தான் பெற்றெடுத்த குழந்தைகள்ல இன்னொரு ஆளுடைய புள்ளைய நான் வளர்த்தால் அந்த புள்ள பெரும்பாலும் என்ன வாப்பாண்டு தான் நினைக்கும் இல்லையா. அப்ப அந்த புள்ளைக்கு நான் மரணிச்சா என்ற சொத்திலிருந்து ஏதாவது சொத்துக்களை கொடுக்கலுமா? இஸ்லாம் சொத்துக்களை கொடுக்க இயலாது. ஏன்னா அது உங்களோட புள்ளை அல்ல. சொத்துக்களை பெற்றுக்கொள்றதுக்கு உள்ள காரணங்கள்ல உண்டு அவர் திருமணம் முடிச்ச உறவு இருக்கணும் அல்லது பரம்பரை உறவு இருக்கணும். அப்ப தத்தெடுத்து வளர்க்குறான் அவருக்கு இந்த 2 காரணங்களும் இல்லை. எனவே ஒருவரை நீங்க வளர்த்து அவர் உங்களுக்கு வாப்பாண்டு அழைச்சாலும் உங்களோட சொத்திலிருந்து எந்த ஒரு பகுதியும் வாரிசு சொத்தாக கொடுக்க இயலாது. நீங்க விரும்பினா கொடுக்க, நீங்க உயிரோடு இருக்கிற நேரம் உங்களுக்கு விரும்பி கொடுக்க, ஆனால் மரணிச்சால் எந்த ஒரு பங்கையும் கொடுக்கல. வாரிசு உரிமையாளர்கள் எல்லாரும் உடன்படணும், நாங்கள் வரைக்கும் ஒரு பகுதியை கொடுப்போம். வசியத் செஞ்சிருந்தால் தத்தெடுத்த புள்ளைக்கு ஒரு புள்ளைய வளர்க்கிற நேரம் அவர் வசியத் செஞ்சுக்கிறார், இந்த புள்ளைக்கு ஒரு 10 பேஜஸ் தானியை கொடுங்கன்னு. அப்ப அந்த வசியத்தை நாங்க பார்ப்போம். முழு சொத்துல இருந்து பார்க்கிற நேரம் இந்த 10 பேஜஸ் 3/1 விட கூடுதலாய்க்குதா குறைவாய்க்குதா? குறைவா இருந்தா நாங்க கொடுப்போம், கூடுதலா இருந்தா 3/1 வரங்காட்டுங்கள பகுதியை கொடுப்போம். ஒரு ஆளாக இருந்தாலும் வாரிசு சொத்து இல்லை, ஒரு ஆளாக இருந்தாலும் வாரிசு சொத்து இல்லை. ஆனா அவருக்கு ஏனைய வாரிசு உரிமையாளர்கள் இருப்பாங்க. இப்போ நாங்கள் ஒருவருடைய சொத்துக்களை பிரிக்கிற நேரம் அவருடைய வாரிசு உரிமையாளர்கள் யார் யாருன்னு ஃபர்ஸ்ட் கிணம் காணும். அவருக்கு வாப்பை கேளும் உண்மை கேளும் இவங்க 2 பேரும் இல்லாட்டி அப்பா உம்மம்மா வாப்பம்மா என்று மேலும் போகக்கூடியாக்கள், புள்ளகள், மகன், பேரன், பேரன் அல்லது பேத்தி, இவங்க யாருமே இல்லை. அப்ப உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள், உடன் பிறந்த சகோதரர்ல மகன்மார், சாச்சமார், பெரியப்பமார் என்று அவருக்கு வாரிசு உரிமையாளர்கள் இருப்பாங்க. இஸ்லாம் அதை சொல்லி அவங்க யார் யார் ஈக்கிறன்னு சொல்லி பார்த்து அவங்களே கொடுக்கும். அது வரும் விஷயம். நாங்கள் யார் யாருக்கு போகும் என்றதை விரிவாக பார்க்கல, இந்த வாரிசு சொத்தை பெற்றுக்கொள்றதுக்குரிய காரணங்களை தான் பார்த்தோம். அதுல உண்டுதான் இந்த குடும்ப உறவு. குடும்ப உறவுல தான் வாப்பா மகன் பெரியப்பா சாச்சா என்ற அந்த உறவுகள் வந்துச்சு. 2 ஆம்பளை பிள்ளைகளும் ஒரு பொம்பளை பிள்ளைகளும் இருந்தா நாங்க ஆம்பளை புள்ள ஒரு ஆள் இருந்தா அவரை 2 பேர் என்று கருதி கொள்வோம். 2 தலைக்கு சமன். அவர் 2 ஆம்பளை பிள்ளை அழிக்கிறாண்டா அவர் 4 பேர் இருக்கிறாங்க என்று கருது. அப்ப 2 ஆம்பளை பிள்ளைகளும் ஒரு பொம்பளை பிள்ளைகளும் இந்த இடத்துல 5 பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு 2, 2வது ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்குகள், மீதமுள்ள ஒரு பங்கு அந்த அடுத்த பொம்பளை. மற்ற அரைவாசி ஒரு பொம்பளை புள்ள இருந்தா நாங்க அரைவாசி சொத்தை கொடுத்துருவோம். மீதமுள்ள அரைவாசி யாருக்கு? அந்த பெற்றுக்கொள்றதுக்கு என்ன வாக்களிப்பாங்க. அதை யாருக்கு நாங்க இன்னும் பார்க்கல. இன்றைக்கு முதல் 3 பேர் என்ன பார்த்தீங்க, விஷால பார்ப்போம். ஆம்பளை பிள்ளைகளுக்கு 2 பங்கு, பொம்பளை பிள்ளைக்கு 1 பங்கு. காரணம் என்னென்றால்
இஸ்லாத்துல ஆண்கள் தான் பொறுப்பாளிகள், பொறுப்புகளை சுமக்கக்கூடியவர்கள் ஆண்கள். பெண்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை. குடும்ப சுமைகள் எல்லாம் பெண்களுக்கு இல்லை, ஆண்களுக்கு தான் காணப்படுகின்றது. இப்ப நீங்க திருமணம் முடிக்கிற நேரம் மகர் கொடுக்கணும், மகர் கொடுத்து தான் திருமணம் முடிக்கணும். இப்ப மனைவியை கவனிக்கிறது உங்களோட பொறுப்பு, அவருக்கு செலவழிக்கிறது உங்களோட கடமை. புள்ளைகள் வந்தால் அவங்கள கவனிக்கிறது உங்களோட கடமை, மனைவிக்கு கடமை இல்லை இல்லையா? அப்ப பொறுப்புகள் அனைத்தும் ஆண்களுக்குரியது என்ற ஒரு காரணத்தினால் அல்லாஹு தஆலா இந்த வாரிசு உரிமை சட்டத்துல பெண்களை விட ஆண்களுக்கு ஒரு பங்கு மேலதிகமா கொடுத்திக்கிறான். ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல மட்டும், அதுவும் ஒரு வாப்பக்கு ஆம்பளை புள்ளகளும் பொம்பளை புள்ளகளும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மட்டும்தான். இது அல்லாத ஏனைய சந்தர்ப்பங்கள்ல பங்குகள் கூடி குறைஞ்சி வாரத்துக்கு இடம்பாடு இருக்குது. உம்மமாருக்கா, உம்மமாருக்கு வாப்பமாருக்கு எல்லாருக்கும் நீங்க இன்ஷா அல்லாஹ் கொடுக்கும், அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கும். இப்போ ஒரு ஆள் கல்யாணம் முடிச்சு ஒரு பொம்பளை புள்ள ஈக்கிற நேரத்தில் 2 பேருக்கு மேலே டிவோர்ஸ் நடக்குது. அப்ப இந்த இடத்துல அந்த தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கு கணவன் சொத்திலிருந்து எந்த ஒரு பங்கும் போகாது. அவர் சொத்துக்களை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியற்றவராக மாறுவோம். ஆனா அந்த பெண்ணினூடாக கிடைத்த பொம்பளை பிள்ளைக்கு இவருடைய சொத்திலிருந்து பங்கு போகும். அந்த பொம்பளை புள்ள மட்டும்தான் நீக்கிறாண்டா அறவாசி சொத்து போகும். 2வது கல்யாணம் முடிச்சு 2வது திருமணத்தினூடாக இன்னொரு பொம்பளை பிள்ளை கிடைச்சா அவங்க 2 பேருக்கு சேர்த்து 3-2 போகும். ஆம்பளை பிள்ளை கிடைச்சா 2 பெண்களுக்கு கொடுக்குற பங்குகளை ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுக்கும், ஒரு பங்கு பொம்பளை பிள்ளை கொடுக்கும். ஒருவர் மரணிக்கிறதுக்கு முன்னுக்கு தன்னுடைய பிள்ளைகள்ல ஒருவர் மரணித்திருந்தால் மரணித்த அந்த குழந்தைக்கு இவருடைய வாப்பட சொத்திலிருந்து போகுமா? போகாது. அப்ப அதை நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம். நிபந்தனைகள், வாரிசு சொத்தை பெற்றுக்கொள்வதற்குள்ள நிபந்தனைகள் உண்டு. வாரிசு உரிமையாளர் மரணிக்கும் சந்தர்ப்பத்தில் வாரிசு சொத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய உயிரோடு இருக்க வேண்டும். உயிரோடு இல்லாத சந்தர்ப்பத்தில் அவருக்கு சொத்து கிடைக்காது. வாரிசு சொத்தை பிழையா பிரிச்சா ஏண்டா அல்லாஹு தஆலா வாரிசு சொத்தை யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்றத மிக தெளிவாக சொல்லிக்கிறான். இப்ப ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு நீங்க 2 பங்குகள் கொடுக்கும், ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பங்கை கொடுக்கும். இப்படி இருக்கிற நேரம் இது மாறி நடந்தால் நீங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 2 பங்குகளையும் ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு பங்கையும் கொடுக்கணும். இப்ப எங்கட நடைமுறையில் இருக்குது கடைசி பிள்ளைக்கு வாப்பட சொத்து எல்லாம் மகாகதிரையெல்லாம் கடைசி பிள்ளைக்கு, இன்னும் சில இடங்கள்ல மூத்த பிள்ளைக்கு இல்லையா? அப்ப இப்படி நாங்க சொத்தை கொடுத்தா ஒரு ஆளுக்கு கூட்டி குறைச்சி கொடுத்தா பிள்ளையாண்டு தான் கேட்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்றான், லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். ஈமான் கொண்டவர்களே, நீங்க உங்களோட சொத்தை உங்களுக்கு மத்தியில் அநியாயமான முறையில் சாப்பிடாதீர்கள். எங்கட சொத்தை எங்களுக்கு மத்தியில் எப்படி அநியாயமான முறையில சாப்பிடுறது? இப்படித்தான் மகனுக்கு நாங்க 2 பங்குகளை கொடுக்கிற நேரம் அவருக்கு 2 பங்குகளை கொடுக்காம ஒரு பங்கை மட்டும் கொடுத்தால் அது அநியாயம். மகளுக்கு நாங்க 2 பங்கை கொடுக்கிறோம் இல்லையா? அப்ப மகள் ஒரு பங்கு அநியாயமா பெற்றுக்கொள்றான், தனக்கு உரிமை இல்லாத சொத்தை பெற்றுக்கொள்றான். அப்ப அது அநியாயம், அது பிழை. அப்படி கொடுக்க இயலாது. அப்படி சந்தோஷமா யார் கொடுக்கிற? ஓகே, அதாவது மரணிச்சதுக்கு பிறகு அந்த இடத்துல சந்தோஷம் இல்லை தானே. ஒரு ஆள் மரணித்து விட்டால் அவருடைய சொத்து வாரிசு சொத்தாக போயிட்டு, அதுக்கு பிறகு அவர் நினைச்ச மாதிரி யாருக்கும் அதை பங்கு வைக்க இயலாது. அல்லாஹ் தஆலா அந்த மரணித்தவருடைய வாரிசு உரிமையாளர்கள் யார் யார், ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பங்கு போகணும்ன்றதை தெளிவாக சொல்லிக்கிறான். அந்த முறையில தான் கொடுக்கணும். இப்ப இவருக்கு நான் சொன்ன உதாரணம், ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் நிற்கிற நேரம் நானே சொல்றார், ஏண்ட பங்கு அப்படியே தங்கச்சி கொடுத்துருங்க, நான் விட்டு கொடுக்குறேன், எனக்கு தேவையில்லை பங்கு என்று தனக்கு வர வேண்டிய பங்கை தங்கச்சிக்கு விட்டு கொடுத்தால் அது பிழை இல்லை. என்று அவர் விட்டு கொடுத்தீங்கிறார் தானே.
எப்ப பிரச்சனை வருங்க, தனக்கு வர வேண்டிய பங்கு அவ எடுத்திருக்கிறா என்று அவர் கருதினார், அப்ப கிடையாது. உயிரோட இருந்தா, வாப்ப உயிரோட இருந்தா புள்ளகளுக்கு மத்தியில சொத்துக்களை கொடுக்கணுமா? கொடுக்கணும். ஆனா சமனாக கொடுக்கும். ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளன்னு சொல்லி வேறுபாடு பார்க்க இயலாது. ஆனால் மரணித்து விட்டால் அந்த வேறுபாடு வரும். வாரிசு சொத்தை பிரிக்கிறதே ஒருவர் மரணித்ததன் பின். வாரிசு சொத்து என்றதுக்கு இடமே இருக்கிறது ஒருவருடைய மரணத்துக்கு பின். இவர் மரணித்து விட்டார் என்றத நாங்க கண்ணால பார்க்கணும், அல்லது காவியார் சொல்லணும் குறிப்பிட்ட இந்த நபர் மரணித்து விட்டார் என்று தீர்ப்பு கொடுப்போம். அப்படி சந்தர்ப்பம் வரையணும் இல்லையா? ஒரு ஆள் பொறியும் தைத்திக்கிறேன், பொறியும் தைத்து ஒரு வருஷம் 2 வருஷம் தொடர்போட இந்திக்கிறேன், அதுக்கு பிறகு எந்த தொடர்புமே இல்லை. நாங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணணும் ஒரு தொடர்பு பண்றதுக்கு இயலாது. அப்ப காதியார்ட்ட விஷயத்த சொன்னா காதியார் அவர் தீர விசாரிச்சுட்டு தீர்ப்பளிப்பார். குறிப்பிட்ட இந்த நபர் மூத்தாகி விட்டார் என்று தீர்ப்பளிச்சா அப்ப அவருடைய சொத்தை பிரிக்க, அது வரைக்கும் பிரிக்க. உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கலும், ஆனா எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே அளவு தான் கொடுக்கும். ஒரு ஆளுக்கு கூட இன்னொரு ஆளுக்கு குறைச்சி கொடுக்க. ஒரே பிள்ளைக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு பிள்ளைக்கு கொடுத்தா கட்டாயம் அடுத்த பிள்ளைக்கு கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால ஒரு பெண்மணி ஒரு ஈத்தம் பர பாதிய ஒரு பிள்ளைக்கு கொடுத்தா. ரசூல்ல கேட்டாங்க, இதே மாதிரி உங்களோட அடுத்த பிள்ளைக்கு கொடுத்தீங்களான்னு. ரசூல் அப்படி கொடுக்கறதுக்கு என்கிட்ட இல்லைல்ல. அப்ப ரசூல்ல சொன்னாங்க, அதை ஈச்சப்பட பாதியை வாங்கியது, இல்லாட்டி நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு செய்யற அநியாயமாக இருக்கிறத. சொத்து உரிமையாளர், சொத்து உரிமையாளர் உயிரோடு இருக்கிற நேரம் அவருடைய சொத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதா சமனாக கொடுக்கும். அது உம்மை வாய்க்கலும் பாப்பா வாய்க்கலும். உம்மக்கும் சொத்துக்களை வச்சு கொள்றதுக்கு உரிமை இருக்குது, வாப்பக்கும் சொத்துக்களை வச்சு கொள்றதுக்கு உரிமை இருக்குது. என்றால் இஸ்லாத்தில தனியுரிமை சொத்துக்களை ஒவ்வொருத்தருக்கும் வச்சு கொள்றதுக்கு அனுமதி. ரிஜாலி நசீபும் மிம்மா கசபு, ஆண்கள் சம்பாதிச்சால் அது அவங்களுக்குரியது. ஒலிநிசாய் நசீபும் மிம்மா கசபு, பெண்கள் சம்பாதிச்சால் அது அவங்களுக்குரியது. அதாவது வாரிசு உரிமையாளர்களுக்கு மத்தியில் வசியத் செய்ய இயலாது. வாரிசு சொத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்களுக்கு வசியத் செய்ய இயலாது. வசியத் செஞ்சிருந்தால் அந்த வசியத் நிறைவேற்றப்பட மாட்டார். ஒரு வாப்பா என்ற சொத்து எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு சரிசமனாக பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி வசியத் செய்யறார். அப்ப இந்த வசியத்தை நிறைவேற்றணுமா? நிறைவேற்ற மாட்டோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, வாரிசு உரிமையாளர்களுக்கு வசியத் இல்லை. அப்போ பிள்ளைகள் வாப்பட சொத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாரிசு உரிமையாளர்கள், அவர்களுக்கு சொத்துக்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சொத்தை தான் பெற்றுக்கொள்வாங்க. வாப்பா செஞ்ச வசியத் நிறைவேற்றப்பட மாட்டாது. அந்த இடத்துல எங்களுக்கு சண்டை பிடிக்கிற வாப்பா செஞ்சுட்டு போன வசியத்துக்கு அதை நிறைவேற்றணும்ன்றெல்லாம் சொல்லல. ஏனென்றால் இங்க குர்ஆன் வசனம் நேரடியாக முரண்டு. சில நேரம் வாப்பட பிஸ்னஸ் அவர் ரன் பண்ணிட்டு போவார் இல்லையா? அப்படி நீங்க ஏதாவது செஞ்சால் அதுக்குரிய ஊதியத்தை, அதுக்கு தேவையான ஹக்கை அப்பப்பவே நீங்க பெற்றுக்கொள்ளும். இதெல்லாத்தையும் நீங்க வச்சுக்கொண்டு கடைசிக்கு சொத்தை பிரிக்கிற நேரம் நான் இவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு சொத்துல கூட பங்கு வேணும்னு சொல்லி கேட்கிறேன். அவர் உமா பார்த்திக்கலும், பாப்பா பார்த்திக்கலும், அல்லது வீட்டில் சோகம் இல்லாத ஒரு பிள்ளைய பார்த்திக்கலும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க நன்மை கிடைக்கும். ஆனா நீங்க பார்த்ததுக்கான கூலியை பெற்றுக்கொள்றதுக்குரிய உரிமை அதை அப்பப்பவே பெற்றுக்கொள்ளுங்க. வாப்பட பிசினஸ் நீங்க தான் ரன் பண்றேன்டா, அந்த பிசினஸை ரன் பண்றதுக்குரிய பொருத்தமான கூலியை வாப்பிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. வாப்ப மூத்தாயினத்துக்கு பொருள் நான் வாப்பட பிசினஸை ரன் பண்ணிக்கிறேன், எனக்கு தான் பிசினஸ், இதுல வந்த காசெல்லாம் எனக்கு தான் சொல்லி அந்த இடத்துல உரிமை கொண்டாட இயலாது. என்றால் அது வாப்பக்குரியது. வாப்பக்குரிய சொத்து வாரிசு உரிமையாளர்களுக்கு மட்டும் பிரித்து கொடுக்கப்படணும். குறிப்பிட்ட ஒரு ஆள் சோமில்லாம இருக்கிறார், மூத்த மகன் அவரை பார்க்கிறார். பார்க்கிற நேரம் அவருக்கு அதுக்கு ஒரு செலவு வருமே, அந்த செலவை பெற்றுக்கொள்றதாக இருந்தா ஓகே. அவரை பார்த்ததுக்காக வாப்பட முழு சொத்திலிருந்து அறவாசி உங்களுக்கு என்று சொல்லி ஒரு கேள்வி. சில நேரம் அறவாசி தேவைப்படக்கூடிய ஒன்றா இருந்தால் ஓகே,
ஆனா அறவாசி தேவைப்பட்ட ஒன்று இல்லாத இருந்தால் அவர் அநியாயமா பெற்றுக் கொடுப்பார்.